உதயசூரியன் சின்னத்தை திமுக எப்போதுமே பிரதானமாக கூட்டணிகளுக்கு வலியுறுத்தி வருகிறது. இப்போது தேர்தல் வரப்போகிறது. அதிமுக தனது கூட்டணியில் பாஜக, பாமக, அமமுக போன்ற கட்சிகளை இணைத்து பலமாக தெரிகிறது. மறுபுறம் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் 40 தொகுதிகளையும், விசிக 10 தொகுதிகளையும் கேட்டு அழுத்தம் கொடுத்து வருகின்றன. இது தவிர தேமுதிக மற்றும் எஸ்டிபிஐ கட்சிகளும் திமுகவிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன. இத்தனை கட்சிகளுக்கும் இடங்களை ஒதுக்க வேண்டிய கட்டாயத்தில் திமுக தலைமை உள்ளது. கூட்டணி கட்சிகளின் கோரிக்கைகள் ஒருபுறம் இருந்தாலும் திமுக இந்த முறை ரிஸ்க் எடுக்க விரும்பவில்லை. கடந்த தேர்தலில் 188 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னம் களம் கண்டது நினைவிருக்கலாம். எனவே அதே பாணியில் இம்முறையும் குறைந்தது 170 தொகுதிகளில் தனது சொந்த சின்னத்தை களமிறக்கி தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சியை தக்கவைக்க ஸ்டாலின் தலைமையிலான திமுக வியூகம் வகுத்துள்ளது. இதற்காக அதிமுக மற்றும் பாஜக பலவீனமாக உள்ள தொகுதிகளை அடையாளம் கண்டு பட்டியலையும் தயார் செய்திருக்கிறதா.